நீலகிரி மாவட்டம் 56% வனப்பகுதிகளை கொண்டுள்ளதால் வன விலங்குகளின் எண்ணிக்கை கணிசமாக உள்ளது. அதிகபட்சமாக யானைகளின் எண்ணிக்கை உள்ளதால் இவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் வனத்துறைக்கு ஏற்பட்டுள்ளது. நீலகிரியில் பர்லியார், கல்லாறு, மாயார், பொக்காபுரம், ஆனைக்கட்டி, மசினகுடி, கோத்தகிரி உட்பட பல்வேறு பகுதிகளில் காரிடார் எனப்படும் யானைகள் வழித்தடங்கள் ஆக்கிரமிப்பின் பிடியில் சிக்கியுள்ளன. இந்த வழித்தடங்களில் சுற்றுலா விடுதிகள் கட்டப்பட்டு அதை சுற்றி மின்வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் யானைகள் வழிமாறி குடியிருப்புகளுக்குள் புகுந்துவிடும் சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறுகின்றன. மக்கள் விலங்குகளுக்கான போராட்டம் அடிக்கடி நடப்பதால் சில சமயங்களில் யானைகள் கொல்லப்படும் பரிதாபம் நடக்கிறது. யானைகள் வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் ஹைகோர்ட் ஒரு அதிரடி உத்தரவை வெளியிட்டுள்ளது. அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி யானை வழித்தடங்களில் கட்டப்பட்டுள்ள விடுதிகளை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்தகைய கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு, குடிநீர் இணைப்புகளை உடனடியாக துண்டிக்க வேண்டும். இத்தகைய நடவடிக்கைகள் குறித்து அடுத்த மாதம் நடக்கவிருக்கும் விசாரணையில் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. யானைகள் வழித்தடம் சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மாதம் 2ஆம் தேதி ஒரு ஆணை வழங்கியிருக்காங்க. அதனுடைய ஆணை நேற்று இஷ்யூ ஆகிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு இன்னும் அது கைக்கு வரல. அதில் யானை வழித்தடத்தில் இருக்கிற இல்லீகல் பில்டிங்ஸில் தான் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கதா தகவல் வந்திருக்குது. அந்த உயர்நீதிமன்ற ஆணையின்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஹைகோர்ட்டின் உத்தரவு விதிகளை மீறி வனங்களை ஆக்கிரமித்து ஆற்றுகளை மறித்து கட்டப்பட்டுள்ள விடுதி உரிமையாளர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எத்தனை நாள் தான் ஏமாற்ற முடியும்? இனி யானைகளுக்கு நிம்மதி.